தாமிரபரணியை சீரழிக்கும் துணிக்கழிவுகள், அல்ல அல்ல குறையாத மாசுபாடு, மீட்பு பணியில் என்ன செய்வது என தெரியாமல் திகைக்கும் தன்னார்வலர்கள் என்றே குறிப்பிட வேண்டும். தென் மாவட்டங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் வற்றாத ஜீவநதியான தமிழகத்தின் ஒரே வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி பாயும் பாபநாசத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். தமிழகத்தின் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி மனிதர்களால் ஆற்றில் வீசப்படும் டன் கணக்கிலான பழைய துணிகளால் மெல்ல மெல்ல தனது தூய்மையை இழந்து வருகிறது. 5 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் இந்த நதி துணி கழிவுகளின் தேக்கத்தால் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அபாயத்தை சந்தித்து வருகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர்னு 4 மாவட்டத்துக்கு 80 லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது தான் இந்த தாமிரபரணி ஆறு. தமிழ்நாட்டிலே ஏன் உலகத்திலே சொல்லலாம், நன்னீர்னு சொல்லக்கூடிய மழை நீர் மலையிலேருந்து வழிந்து அது மக்களுக்கு குடிநீராக வருகிறது. இன்று அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மழை நீர், மலைகள்லேருந்து வர்ற குடிநீர் ஒரு பாட்டிலுக்கு 200-300 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு இன்னைக்கு வர்த்தகம் இருந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவு சுத்தமான இந்த தாமிரபரணி தண்ணி இன்னைக்கு நிலைமையை பார்த்தீங்கன்னா ஐசியூல அட்மிட் ஆயிருக்கு. அதாவது அவசர நிலையில ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு தாமிரபரணி இருக்குது. ஏண்டா இந்த தாமிரபரணியில ஆக்சிஜன் சொல்லக்கூடிய பிராணவாயு சக்தி குறைந்து கொண்டே வருவதனால இங்கே இருக்கப்பட்ட 54க்கும் மேற்பட்ட இந்த பகுதிக்கே உரித்தான மீன்கள் இன்று அரிதாகி வந்துட்டு 1 அல்லது 2 மீன்கள் தான் உயிரோடு இருக்கிறது. தாமிரபரணிக்கே உரியதான சின்ன அளவிலான செந்நண்டுன்னு சொல்லுவாங்க, அது இல்லாம போயிட்டு இந்த தாமிரபரணி 125 கிலோமீட்டர்ல அந்தந்த பகுதியில் உள்ள நகராட்சி, பேரூராட்சி, அதே போல மாமன்ற உறுப்பினருக்குரிய அந்த பகுதிகள், மாமன்ற பகுதிகள் எல்லாத்துலேயுமே ஏன் இந்த துணிகளை நடவடிக்கை எடுக்கல, ஒருங்கிணைந்த நடவடிக்கைன்னு தெரியல. கேட்டானா என்ன சொல்றாங்க, தமிழகத்திலேருந்து எங்களுக்கு ஒரு திட்டம் வரலைன்னு சொல்றாங்க. அந்தந்த பகுதியில அந்தந்த மாநகராட்சி கூட்டங்கள், நகராட்சி கூட்டங்கள்ல இதற்கான ஒரு தீர்மானங்களை ஏற்றலாம், அதை முன்மொழியலாம். இன்னைக்கு பாபநாசத்துல சில அன்பர்கள் சேர்ந்து துணிகளை எடுத்தாங்க. அங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கு தேவையான துணிகளை மட்டும் எடுத்து மறுசுழற்சி செஞ்சுட்டு மிச்ச துணிகளை தண்ணீர்ல விட்டுட்டு போற அவலம் இருக்குது. இதை கண்காணிக்கிற ஒரு அமைப்புங்கிறது சுத்தமாகவே இல்லை, இதை ஒருங்கிணைக்கிற அமைப்பும் சுத்தமாகவே இல்லை. அந்த சைடு பாபநாசத்துல போய் இந்த குறைகளை கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாதி பேர் துணியில எடுக்கிறாங்க, மறுசுழற்சிக்கும் கால் மிதிகளுக்கும் தேவையான துணிகளை எடுத்துட்டு மற்ற துணிகள் எல்லாம் தூர போட்டுறாங்க தண்ணியிலேன்னு சொல்றாங்க. மிகவும் வருத்தமடைந்ததாக இருக்கிறது. பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து தாங்கள் குடி தண்ணீருக்கும் இன்ன பிற தேவைகளுக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதும் பயன்படுத்தும் இந்த தண்ணீரை அசுத்தமாக்காமல் இருப்பதற்காக துணி கழிவுகளை போடாமல் சோப்பு மற்றும் ஷாம்பு பொருட்களை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதே இப்பகுதி மக்களின், சமூக ஆர்வலர்களின், தன்னார்வலர்களின், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. நிலைமையை நேரில் கண்டறிவதற்காக இப்பகுதிக்கு நேரில் வந்து இதனை பதிவு செய்கிறோம். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.